வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகளின் உடல்கள் மற்றும் தலையில்லாத உடல்களை தகனம் செய்து வருவதாக பணியாளர்கள் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்தனர். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மயானங்களில் விடிய விடிய எரியூட்டப்பட்டு வருகின்றன. இதில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக உடல்களை தகனம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுவரை 37 உடல்களை தகனம் செய்துள்ளதாகவும் பணியாளர்கள் தெரிவித்தனர். அதில் குழந்தைகளின் உடல்கள் வந்து கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக கூறினர். மயானத்திற்கு வரும் உடல்கள் மிக கொடூரமாக இருப்பதாகவும் உறவினர்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு உடல்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். கை கால் போன்ற உடல் பாகங்கள் மற்றும் தலையில்லாத உடல்களை தாங்கள் தகனம் செய்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். இதுவரைக்கும் எத்தனை உடல்கள் இங்க பண்ணிருக்கீங்க? 37. ഓക്കെ. അതിൽ കുളന്തകൾ ചിന്ന കുളന്തകൾ ഇന്നലെ ഒരു 5 വയസ്സ് കുളന്ത വന്നിട്ടുണ്ട്. മെനയാന്ന് ഒരു 1.5 വയസ്സ് കുളന്ത വന്നിട്ടുണ്ട്. വളരെ സങ്കടകരമായ അവസ്ഥയാണ്. ഉടലുകൾ പാക്കുമ്പോൾ എന്ത് அளவுக்கு இருக்கு? ഉടലുകൾ ബാധിക്കപ്പെട്ടു? വളരെ ഇതായിട്ട് വികൃതമായിട്ടിരിക്കുന്ന ഉടലുകളുണ്ട്. കൈ കാലുകൾ മാത്രം വന്നിട്ടുണ്ട്. തലയില്ലാത്ത ഉടൽ വന്നിട്ടുണ്ട്. അങ്ങനെ വളരെ ഇതായിട്ടുള്ള ഉടലുകൾ വന്നിട്ടുണ്ട്. அந்த இடத்துல நிறைய குடும்பங்கள் தங்கியிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் குடும்பங்கள் அங்கே இருக்காப்புல. அதில் 500ஓളം குடும்பங்கள் இப்போது ஒன்றும் இல்லாதவங்க ஆயிட்டாங்க. ஆனால் பூமி இல்லை, இடம் இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்த கோவில் பள்ளி எல்லாமே போயிடுச்சு. அந்த இடத்துல உள்ள பிள்ளை குட்டிகள் எல்லாம் இப்போது 2 நாளாக இங்கே போடி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த போடியில் 4 வயசான குழந்தை பேர், அதில் 60 வயசான ஆள் வேறு இருக்குது. அவங்க இங்கே இப்போ 35 பேரை நாங்கள் ஸ்போடம் செய்தாச்சு. அது 12 பேரை ஒரே சமயத்தில் தனித்தனியாக 12 பேரை ஒரே சமயத்தில் செய்கிறாப்பிள்ளையாக்கரும் இங்கே ஒருக்கி இருக்குது, செஞ்சுருக்கிறாப்புல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.